கைஸ் உங்ககிட்ட இருக்க 2D லோகோஸை 3Dயா சேஞ்ச் பண்ணி அதில் அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் லோகோவை எடுத்து டைம்லைனில் போட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மீடியா இன் மீடியா அவுட் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நடுவில் இருக்க லைனை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். இப்போ மீடியா இன்னை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த லோகோவை வியூவர் 1ல் பார்க்கலாம். தென் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்கள். இதில் இமேஜ் பிளைனர் 3D ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த இமேஜ் வந்து ஒரு 3D வியூவரில் உங்களுக்கு கிடச்சிரும். வெறும் இந்த 2Dயை மட்டுமே நீங்கள் அனிமேஷன் பண்ணனாலும் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மிங்கில் போயிட்டு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இதை 3Dயை சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ண போகிறோன்னா, இப்போ இது வந்து வெர்டிகலாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரே ஒரு பீஸ் இருக்குது. இதேமாதிரி ஒரு 150 பீஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது பார்க்கறதுக்கு அப்படியே 3Dயாக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். இதோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்கள். இதில் டூப்ளிகேட் 3D நோட் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் 3D நோட் செலக்ட் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு உங்கள் கீபோர்டில் 2 ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் இந்த டூப்ளிகேட் 3D நோட வியூவர் 2ல் பார்க்க முடியும். இதில் சேஞ்ச் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு அப்பேர் ஆகணும்னா அப்போ தான் பண்ண முடியும். இப்போ இந்த காப்பீஸை வந்து பார்த்தீங்கன்னா 150 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த Z ஆக்சிஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த 150 பீஸ் வந்து முன்ன பின்ன போகிறத நீங்கள் பார்க்கலாம். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 0.001 கொடுங்க. இப்போ இது வந்து ஒரு 3Dயாக சேஞ்ச் ஆகிடும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த 3D லோகோவை அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மிங் 3D இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ தான் உங்களால் இதில் சேஞ்சஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மிங் கண்ட்ரோலில் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் DaVinci Resolve பேசிக் அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ சிம்பிளான ஒரு ரொட்டேஷன் அனிமேஷன் மட்டும் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒய் ஆக்சஸில் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த பிளேயர்டை வந்து வீடியோவோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இங்கே ஒய் ஆக்சஸில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பிளேயர்டை வந்து வீடியோவோட கடைசிக்கு கொண்டு வந்துட்டு இங்கே வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு 360 கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு ரொட்டேஷன், கொஞ்சம் ஸ்லோவான ரொட்டேஷன். இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளேயர்டை கடைசியில் கொண்டு வந்துட்டு வேல்யூ வந்து நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து ஸ்பீடாக சுற்றும். அதேமாதிரி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்லையும் நீங்கள் வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி அனிமேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. இதில் ரெண்டர் 3D சர்ச் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணிட்டு இதோட அவுட்புட் எடுத்துட்டு போய் மீடியா அவுட்ல கொடுத்துட்டு எடிட் பேஜ் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அனிமேஷன் கிரியேட் ஆகிடும். ஆனால் இப்போ இது ப்ளே ஆகலை, ஏன்னா இது கொஞ்சம் ரெண்டர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டர் இப்போ கொஞ்சமாக பொறுமையாக ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து என்கிட்ட இருக்க மாதிரி கிராஃபிக் கார்டு இருந்தால் இந்த சாஃப்ட்வேர் ரெண்டர்லேருந்து ஹார்ட்வேர் ரெண்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேங்க, சீக்கிரமாக நடந்துடும். இதுவும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துக்குது. இப்போ எடிட் பேஜில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அனிமேஷன் உங்களுக்கு இங்கே ப்ளே ஆகிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த அனிமேஷன் கரெக்டாக 5 செகண்ட்ஸ்க்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த அனிமேஷன் இருக்காது, வெறும் ஜஸ்ட்டு அப்படியே ப்ளைனாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூஷன் பேஜ் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ப்ளைன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபிட் டு ஜூம் கொடுத்துருங்க. இப்போ இங்கே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கீ ஃப்ரேம்ஸுமே செலக்ட் ஆகிடும். இப்போ உங்கள் கீபோர்டில் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்மூத்தனிங் ஆகிடும். தென் இந்த பிங் பாங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செட் பிங் பாங். இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்து கண்டினியூஸாக இதேமாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வேணால் இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான DaVinci Resolve வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.